ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு DevOps சீரிஸ். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம எப்படி நம்மளுடைய ஓன் VPN சொல்யூஷனை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய உபுண்டு சர்வர் வந்து நம்ம செட்டப் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் டூல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய உபுண்டு சர்வர் எதில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VMware ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்து ஆல்ரெடி VMware ஒர்க் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டர்நெட்ல நிறையவே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டெடிகேட்டடான VMware ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷன் வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த வீடியோவை தனியாக உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷன் வேணும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு உபுண்டு சர்வர் வேணும். ஸோ நம்ம உபுண்டு சர்வருக்கு மேலே தான் நம்மளுடைய WireGuard VPN வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம உபுண்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இங்க உபுண்டு ஓஎஸ், அதாவது உபுண்டு சர்வர் இன்ஸ்டால் பண்றது நம்ம ரெண்டு விதமா அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா உபுண்டு ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, இது ஒரு ஸ்டெப்பு. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து VMDK ஃபைலை டவுன்லோட் பண்ணி டைரக்டா OS வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றது. ஸோ நாம வந்துட்டு எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் போக போறோம். ஏன் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு OS ஸ்கிராச்ல இருந்து இன்ஸ்டால் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டர் வே. ஸோ இப்போ நமக்கு உபுண்டு சர்வருடைய VMDK ஃபைல் வந்து நமக்கு வேணும். ஸோ அதை நான் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் OS பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோடைய நிறைய OS வந்து உங்களுக்கு ப்ரீ கான்ஃபிகர்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VM இமேஜஸ் செக்ஷனில் VMware இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இவங்க நிறையா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க VMDK ஃபைலாக. ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு சர்வர் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு கிராஃபிக்கில் எதுவும் பண்ண போகிறது இல்லை, கம்ப்ளீட்லி கமாண்ட் லைனில் ஹேண்டில் பண்ண போகிறதுனால நமக்கு சர்வர் மட்டுமே போதுமானது. ஸோ நான் இந்த உபுண்டு சர்வர் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து VMware VMDK இமேஜ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா நிறைய உபுண்டுவோடைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு இங்கே. லைக் உபுண்டு பிளக்கி, ஆர்குலர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இதுலயே. ஸோ நான் வந்து இதுல பர்டிகுலரா எதை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உபுண்டு 20.04 இந்த ஃபோக்கல் எடிஷன் யூஸ் பண்றேன். நீங்க எது யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு ஜாமி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உபுண்டு 20.04 ஃபோக்கல் வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த VMware அப்படிங்கிற இந்த டேபை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த VMDK ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க, டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னுடைய சினாரியோவில் நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உபுண்டு சர்வர் VMDK அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் அதை வந்து வின்ரார் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராக்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு சர்வர் 20.04 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் VMDK ஃபைல் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை டைரக்டா நம்மளுடைய VMwareல மவுண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு OS வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்றேன், VMware ஒர்க் ஸ்டேஷன் வந்துட்டு என்னுடைய மிஷின்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கிரியேட் நியூ வெர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து டிபிக்கல், கஸ்டம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம OS வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்மளுடைய VMDK ஃபைல் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அகெயின் நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பேஜில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. ஐ இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அண்ட் என்ன டைப் ஆஃப் OS நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோங்கிறது இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து லினக்ஸ்ல உபுண்டு தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்டாண்டர்டா வந்து நான் உபுண்டு 64 பிட் அப்படிங்கிற இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து சிம்பிளா என்ன பண்றேன் அப்படின்னா உபுண்டு சர்வர் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் வந்து சிம்பிளா உபுண்டு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் பிஃபோர் தட் டிஃபால்ட்டா இது எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல அண்டர் வெர்ச்சுவல் மிஷின் ஃபோல்டருக்குள்ள உபுண்டு சர்வர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிட்டு அங்கதான் வந்துட்டு உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகும்.
ஸோ இது ப்ரிஃபரபுளாக நீங்கள் வேணும்னா வந்துட்டு இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ராசஸர்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கு. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அண்ட் இங்கே வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் மெமரி, அதாவது ரேம் எவ்வளோ சூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே இருக்கு. பை டிஃபால்ட் 4 GB செலக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய சிஸ்டமில் அப் டு 16 GB வரைக்கும் போகலாம். பட் 4 GB இஸ் மோர் தென் இனஃப். நான் வந்துட்டு 4 GB டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நெட்வொர்க் வந்து மெயினாக நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் மெயினாக எது கொடுக்கணும் அப்படின்னா யூஸ் பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆக்சுவல் நெட்வொர்க் டிவைஸ்லேருந்தே வந்துட்டு ஐபி அலோகேட் ஆகும். ஸோ தட் வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அது நம்ம ஒயர் கார்டு வந்து கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இந்த விபிஎன் கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு யூஸ் பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஸ்கசி கண்ட்ரோலர் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கேயே வந்துட்டு சேம் ஸ்கசி கண்ட்ரோலர் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த செக்ஷன், அதாவது செலக்டட் டிஸ்க் அப்படிங்கிற இந்த பேஜில் நீங்கள் மெயினாக என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வெர்ச்சுவல் டிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இங்கே சூஸ் பண்ணணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த டிஸ்கை மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வெர்ச்சுவல் டிஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ அந்த விஎம்டிகே ஃபைல் நம்ம லொக்கேட் பண்ணணும். ஸோ இங்கே சூஸ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து ப்ரௌஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உபுண்டு சர்வர் விஎம்டிகே அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் அந்த ஃபைல் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது விஎம்டிகே ஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதை நான் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து அதாவது அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இங்கே மவுண்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து கேட்குது, அதாவது மேபி அந்த ஓஎஸ் பாக்ஸஸ் சைட்ல அவங்க கான்ஃபிகர் பண்றப்போ என்ன வெர்ஷன்ல கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்க வந்துட்டு இது நான் வந்து இப்போ வெர்ச்சுவல் மிஷின் 17.5 யூஸ் பண்றேன், விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். அதாவது ஸோ அதை வந்து எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்ல இருக்கட்டுமா இல்லை இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுமான்னு கேட்குது. நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்லேயே இருக்கட்டும்னு சொல்லி இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்து சம்மரி இங்கே வந்து காட்டுது. ஸோ இங்கே நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டதுனால ஃபினிஷ் பட்டன் கொடுத்து நான் வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை பவர் ஆன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பவர் ஆன் திஸ் வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய உபுண்டு சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்படி கேட்கும். மேபி ஃபியூச்சரில் கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக எஸ் கொடுத்துருங்க போதும். ஸோ இப்போ நம்மளுடைய உபுண்டு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் இது பவர் ஆன் ஆனோடனே நம்ம வந்துட்டு எப்படி இதில் லாகின் பண்றது அண்ட் தென் எப்படி வந்துட்டு இதுக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து எனேபிள் பண்றது. ஏன்னா வந்து நம்மளுடைய விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து தான் இதை வந்து மெயினா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதாவது இங்க இருந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது இங்க இருந்து எஸ்எஸ்ஹெச் எடுத்து நம்ம டேரக்டா கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த விஎம்ஆர் கன்சோல் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம கண்டிப்பா கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டா என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து நம்ம இதை அந்த ஓஎஸ் பாக்ஸ் வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கு நீங்க அதே சேம் வெப்சைட்லயே நீங்க எங்க டவுன்லோட் பண்ணீங்களோ அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்ஃபோன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, அதே மாதிரி ரூட் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி இங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. யூசர் நேம் வந்து OS boxes, பாஸ்வேர்டு வந்து osboxes.org. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். நீங்க எந்த ஃபிளேவர் ஆஃப் உபுண்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே தான் ஸ்டாண்டர்ட் பாஸ்வேர்டா இருக்கும், யூசர் நேமா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கிரெடென்ஷியல்ஸை கொடுத்து லாகின் பண்றேன் இங்க. ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா OS boxes அப்படின்னு கொடுத்து யூசர் நேம் கொடுத்துட்டு OS, ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OS பாக்ஸஸ் கூட லாகின் பண்ணியாச்சு. அதாவது நம்மளுடைய உபுண்டு சர்வர் கூட நம்ம OS பாக்ஸஸ் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ரூட் யூஸரை நான் வந்து ஸ்விட்ச் ஆகணும். ஸோ sudo su-root அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ osboxes.org. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் யூஸராக வந்து லாகின் ஆகிட்டோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா passwd அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ரூட் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அகைன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் தான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது.
ஸோ ஒன்ஸ் ஓஎஸ் பாக்ஸஸோடைய ரூட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ஓஎஸ் பாக்ஸஸ் அப்படிங்கிற யூசர் தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் டெல் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த செஷன்லேருந்து லாக் அவுட் ஆகணும். ஸோ லாக் அவுட் அண்ட் தென் லாக் அவுட். அதாவது நான் கம்ப்ளீட்டாக ஓஎஸ் பாக்ஸஸ்ல இருந்தே கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். அப்போ தான் வந்து என்னால் இந்த யூசர் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூட் யூஸராக லாகின் ஆகிட்டேன். ஸோ அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஓஎஸ் பாக்ஸஸ் அப்படிங்கிற அந்த யூஸரே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் டெல் -r OS boxes அப்படிங்கிற அந்த யூசர் நேம் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு ஐடி OS boxes அப்படின்னு நம்ம கொடுத்தாலும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோ சச் யூசர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு டிஃப்ரென்ஸாக என்ன பண்ணுறேன்னா, இந்த மிஷினுடைய நேம், அதாவது இந்த ஹோஸ்ட் நேம் வந்து நான் என்னன்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சர்வர் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஹோஸ்ட் நேம் ctl ஸ்பேஸ் செட் ஹோஸ்ட் நேம் சர்வர் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து நான் இஷ்யூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இன்னும் அது வந்து ரீசெட், அதாவது சேஞ்ச் ஆகல. ஸோ அதுக்கு நான் இந்த ரிஃப்ளெக்ஷன், அதாவது இந்த மாடிஃபிகேஷன் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ரீபூட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா /sbin/reboot அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரீபூட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இது ரீபூட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் இது ரீபூட் ஆகி வந்த அப்புறம் நம்ம SSHக்கான கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து இங்கே சர்வர் லாகின் அப்படின்னே சொல்லி இங்கே பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஓஎஸ் பாக்ஸஸ் இருந்ததுங்கிறது இப்போ சர்வர் லாகின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதோடைய SSH கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது நான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த கன்சோல்ல இருந்து ஒர்க் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளுடைய விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து SSH வழியாக தான் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதாவது எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் SSH வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அகைன் ரூட் யூஸரை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் SSH இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்வீஸ் முதல்ல ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சிஸ்டம் ctl ஸ்டேட்டஸ் SSH அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ctl ஸ்பேஸ் SSH அப்படின்னு கொடுத்தனா SSH could not be found அப்படின்னு சொல்லி வருது. விச் மீன்ஸ் SSH வந்து இன்னும் கான்ஃபிகர் ஆகல. விச் மீன்ஸ் அந்த பேக்கேஜ் இதில் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, apt அப்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது apt பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த SSH கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது SSH வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ யூசிங் அப்டேட் கமெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ எதெல்லாம் அப்டேட் ஆகணுமோ அதெல்லாம் அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அகெயின் ப்ராம்ப்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் வந்து டன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, SSH பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதனால apt install SSH அப்படின்னு சொல்லி நான் வந்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கேட்குது எஸ் ஆர் நோ, அதாவது ப்ரொசீட் பண்ணுமா வேண்டுமா வேண்டாமான்ட்டு. ஸோ வந்து நான் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், மீனிங் இட் வில் இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSH பேக்கேஜ் வந்து கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம SSH உடைய டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்ட அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSH கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஃபைன். ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிஸ்டம் ctl ஸ்டேட்டஸ் SSH அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரன்னிங்னு காட்டும். ஸோ அப்போனா எனக்கு வந்து இந்த SSH வந்து இப்போ கான்ஃபிகர் ஆயிடுச்சு. டன். நெக்ஸ்ட் சிஸ்டம் ctl enable SSH. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அகெயின் ஃபியூச்சர்ல நம்மளுடைய மிஷின் ரீபூட் ஆச்சுனாலோ இல்லை பவர் ஆஃப் ஆகிட்டு பவர் ஆன் ஆனாலோ நமக்கு திருப்பி SSH வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நாம வந்து மேனுவலாக அதையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து எனேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ SSH உடைய டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் /etc/SSH அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். இங்கே நம்ம மெயினாக எடிட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ssh_config அப்படிங்கிற shd config, அதாவது shd_config அந்த ஃபைல் தான் நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ vi sshd_config அப்படிங்கிற இந்த ஃபைலை வந்து vi எடிட்டர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பர்மிட் ரூட் லாகின்னு போட்டு ப்ராஹிபிட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு. நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இன்சர்ட் மோட் போயிட்டு இந்த கமெண்ட் வந்து அன்காமெண்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, பர்மிட் ரூட் லாகின் அப்படிங்கிறதுல ப்ராஹிபிட் பாஸ்வேர்டு எடுத்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்றேன். அடுத்து இங்க வந்து பப்கி அத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விருப்பப்பட்டா இதை வந்து எஸ்எஸ்ஹெச் கீஸ் கான்ஃபிகர் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பாஸ்வேர்ட் மட்டுமே வச்சு கூட நம்ம அத்தென்டிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சர்லாம் பார்ப்போம். ஸோ எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆத்தரைஸ்டு கீ ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அந்த லைனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்காமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எஸ்ஹெச் கீஸ் வந்து மெயின்டைன் ஆகக்கூடிய ஃபோல்டர். அதாவது ஒரு யூசர் ஃபோல்டருக்குள்ளேயுமே, அதாவது யூசருடைய ஹோம் டைரக்டரிக்குள்ளேயுமே .sshங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படிங்கிற ஃபைல்ல தான் வந்துட்டு நம்மளுடைய பப்ளிக் கீஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆயிருக்கும். அதை வந்து நான் அகைன் அன்கமெண்ட் பண்றேன். ஸோ இந்த 3 தான் நம்ம மெயினாக வந்து இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஒன்று வந்து பர்மிட் ரூட் லாகின், அடுத்து ஆத்தரைஸ்ட் கீ ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன். ஸோ இது 3த்தையுமே வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எஸ்கேப் அழுத்தி :WQ, அதாவது சேவ் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துடுறோம், எக்ஸிட் ஆயிடுறோம். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா அப்ளை ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த SSD சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக சிஸ்டம் ctl restart ssh அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு அப்புறம் அகைன் சிஸ்டம் ctl status ssh அப்படிங்கிற இந்த கமாண்டை நான் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தாக்கா 6 seconds ago அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மிஷினோட ஐபி அட்ரஸை வச்சு நம்ம SH வழியா இந்த ஓஎஸ்லாம் லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் IP ஸ்பேஸ் ADDR அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து 2 IP வந்து காட்டுது. ஸோ ஒன்று வந்து 127, இன்னொன்று வந்துட்டு 192.168.31.225. இந்த டிவைஸ்ல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ENS33. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு SSH root @192.168.31.225, அதாவது நம்ம லினக்ஸ் சர்வருடைய, அதாவது உபுண்டு சர்வருடைய எக்ஸாக்ட் ஐபி வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது வந்து விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து பாஸ்வேர்ட் ரூட் அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து நான் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைம் இந்த கன்சோல்ல போய் நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா வந்து நான் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லினக்ஸ் சர்வர்ல எப்படி வந்து நம்மளுடைய வயர்கார்டை வந்து கான்ஃபிகர் பண்றது, அந்த வயர்கார்ட் VPN எப்படி வந்துட்டு இங்கே கான்ஃபிகர் பண்ணி அதை ரன் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இதே மாதிரி எப்படி நம்ம டெவாப்ஸ்ல அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.